என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை ஒரு பூங்கால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ராதாரணிக்கு உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன தேனி என்ன பண்ணுது அப்படின்னா, ராதாராணியை வந்து கொத்த வருது, வந்து கடிக்க வருது. ராதாராணியை தள்ளி தள்ளி விடுறாங்க. போ 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 அந்த மாதிரி தள்ளி தள்ளி விடுறாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, போய் புடி புடி போய் பிடிச்சி கடி கடின்னு சொல்லி சொல்றாங்க. விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டு இருக்கும்போது அப்ப அங்க ஸ்ரீதாமா வராரு. ராதாராணியுடைய அண்ணன் வராரு, ஸ்ரீதாமா வராரு. அந்த பின்னாடி அவர் சொல்றாரு, போயிடுச்சு, தேனி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேனிக்கு ஒரு ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மது. என்ன சொல்றாரு, மது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மது போயிடுச்சு அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதாராணி மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா மது அப்படின்ற பேரு கிருஷ்ணருக்கு சொந்தமான மதுசூதனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அமிர்தத்தை போன்ற சுவையா இருக்கக்கூடிய மது அப்படின்ற. சோ கிருஷ்ணர் போயிட்டார் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட என்ன பண்ணிட்டாங்க, ராதாராணிக்கு மயக்கம் வந்துருச்சு. கிருஷ்ணர் போகல, கிருஷ்ணர் பக்கத்துல தான் இருக்காரு. அப்படி இருந்த என்ன ஆகுது, அந்த பயம் இருக்குமா? நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நம்ம பக்கத்துல இருந்தாலும் ஒரு பயம் வந்துட்டே இருக்கும், நம்மளை விட்டு போயிருவாங்களோ, நம்மளை விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற பயம் வந்துட்டே இருக்கும். ஸோ அது போல ஸ்ரீமதி ராதாராணிக்கு அவ்வளவு அன்பு பகவான் மேல, கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஆசை இருக்காத மகாபாவத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. ராதாராணி பிறந்த பின்னாடி ரொம்ப வருஷம், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஆகலையா, கண்ணை திறக்கவே இல்லை, வாய் பேசவே இல்லை, காது கேட்கவே இல்லை, அப்படியே ஜட மாதிரி படுத்துட்டே இருக்காங்க. என்ன இப்படியே படுத்துட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நாரதர் வரார், விஷமான வீட்டுக்கு வரார். அந்த பின்னாடி கேட்கிறார், சுவாமி எனக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பையனை காட்டுறாங்க. நாரதர் கேட்கிறாரு, சரி பையன் பிறந்தான், சரி யாராவது வேற யாராவது இருக்காங்களா? இருக்கா. யாரு? எங்க பொண்ணு ஒண்ணு இருக்கு, ஆனா ஒன்னும் பேச்சு கிடையாது, மூஞ்சி ஒன்னும் இல்லாம அப்படியே படுத்துட்டு ஜட மாதிரி படுத்துட்டு, நான் அதை பார்க்கணும், அந்த பொண்ணை பார்க்கணும். நாரதர் வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே ஸ்ரீமதி ராதாராணி தெரியுது, கிருஷ்ணருடைய நித்தியமான சகா அப்படிங்கிறது தெரியுது. சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போயிட்டார், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார், அவர் எதுவும் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க, சரி குழந்தைய பார்த்துட்டு வரலாம், கோகுல போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா, கிருஷ்ணரை ராதாராணி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது என்ன பண்றாங்க, யசோதா வந்து முதல்ல ராதாராணியை பாக்குறாங்க. பார்த்த பின்னாடி கிருஷ்ணர் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, கிருஷ்ணர் கீழே இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சு ராதாராணி தூக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கு கோவம், ஏன்னா கிருஷ்ணருக்கு எப்பயும் தன்னை முண்டியில வைக்கலாம் கோவம் வந்துடும், அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சிருவார். ஸோ ராதாராணி தூக்க பண்ணி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிருஷ்ணரையும் தூக்கி வச்சுட்டாங்க. ரெண்டு பேரையும் மடியில பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணர், இன்னொரு பக்கம் ராதாராணி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுன்னு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ராதாராணியை தொடுறாரு. ராதாராணிக்கு நல்லாவே தெரியும் இது யாருதான், நம்முடைய கிருஷ்ணர் தான் தெரியும். இதுக்காக தான், இந்த ஒரு ஸ்பர்ஷத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்களாம் கண்ணை திறக்காம. ஏன்னா அங்க கோலோகல் வந்த வரும்போது கிருஷ்ணர் கூப்பிடறாராம், நான் அவதான் நடக்க போறேன், நீ வா அப்படின்னு சொல்லி. நான் வரமாட்டேன், அங்க பார்த்தா அங்க போனா என்ன எல்லாரும் பார்த்துருவாங்க, எல்லாரையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு, எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு, எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் கிடையாது, யாருக்கிட்டையும் பேச இஷ்டம் கிடையாது, உன்னை மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, இல்ல நீ வா, நான் உன் கூடயே என்னைக்கும் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ராதாராணி வந்துட்டாங்க. வந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன ஒரு சங்கல்பம் அப்படின்னா, நான் கண்ணை திறந்தா யாரதான் முதல்ல பார்க்கணும், கிருஷ்ணர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் தொட்ட உடனே ராதாராணிக்கு ரொம்ப அந்த ஆனந்தம் அதிகமாக என்ன பண்றாங்க, முதல் முறையா கண்ணை திறந்து பாக்குறாங்க. யார் இருக்காங்க, நம்முடைய ஷியாம சுந்தர் இருக்காங்க. ஸோ இப்படிதான் அந்த ராதாராணியோட குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நிறைய லீலை